ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பாப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கங்க. கோச்சிக்காம ஒரே ஒரு நிமிஷமாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் என்னைய திருத்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயாவும் விஜயாவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து சிந்தாமணியை பார்க்க வந்திருக்காங்க. சிந்தாமணின்னு கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. வந்துட்டு சிந்தாமணி வராங்க. என்ன மாஸ்டர் என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாடகம்லாம் போடாத, இடையில ஒரு ஃபைனான்சியரை வச்சு நீ காசு கொடுத்துப்புட்டு என் வீடை கைப்பற்றுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்க. நான் கூட உன்னை நல்லவன் நினச்சி உன் கூடயே பழகிட்டேன். என்னமோ சொல்லுவாங்கள்ல பழமொழி, கூடயே இருந்து உறவாடி கெடுப்பாங்க, அந்த மாதிரி நீ கெடுத்து விட்டுட்ட. எனக்கு இருந்த நல்ல பேரெல்லாம் என் வீட்டில் நீ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சொன்னோன்னே பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, விஜயா எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா நீ நல்லவன்ட்டு, ஆனால் நீ உன் முகத்தை காமிச்சிட்டேல அப்படின்றாங்க. நீ நிப்பாட்டி, நீ பேசாத அப்படின்னு சிந்தாமணி அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அவங்களுடைய முகத்தை காட்டுறாங்க. ஏய் விஜயா, வாய மூடு, ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா, நான் அன்னைக்கே சொன்னேல விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அன்னைக்கே சொன்னேல விஜயா, நீ கேட்க மாட்டேன்ட்டேல, இருந்தா இவ குணம் தெரிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்றாங்க. ஏய், 2 பேரும் ரொம்ப பேசாங்க, நீங்கள் காசை கொடுக்க மாட்டீங்கன்றதுக்காண்டி தான் நான் அப்படி பண்ணேன். நீ வீட்டை விட்டு வெளியேறியா இல்லையா அப்படின்னு விஜயாவை திட்டுறாங்க சிந்தாமணி. திட்டினோனையும் விஜயா சொல்கிறாங்க, நீ உன் பொண்ணுக்காண்டி தானே இவ்வளவு காசு சேர்த்து வச்ச, அந்த காசெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி உன் மக எவனையாவது ஒன்றுமே இல்லாதவனை கூட்டிகிட்டு இழுத்துட்டு ஓடுவா, அதை என் கண்ணார பார்ப்பேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ருதி வீட்டில் ஸ்ருதியும் ரவியும் இருக்காங்க ரூமில். அப்போ அவங்க அம்மா கதவை தட்டுறாங்க. அப்பா அவங்கள்ட்ட ஏதோ பேசணுமா வாங்கன்றாங்க. சரின்னு 2 பேரும் கீழே வராங்க. கீழே வந்தோடனையும் அப்போ சொல்கிறாரு, அவங்க மாமனார் சொல்கிறாரு, ஏப்பா தம்பி, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரேன். அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் அடைக்க பத்தாது தான். இருந்தாலும் இந்த 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல கொஞ்சோண்டு. அதுவும் நான் சும்மா கொடுக்கல, ஒரு கண்டிஷனோட தான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒழுங்காக புரியலை அப்படின்னு சொல்கிறாரு ரவி. இல்லை, இந்த 10 லட்சத்தை வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டோடையே இருந்துக்கணும், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரவிக்கு கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டோன்னே நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு ரவி பேசிட்டு விறுவிறுன்னு ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரவி, நமக்கு இதை ஒரு ஹெல்ப்பாக பார்ப்போம். நமக்கு இந்த 10 லட்சம்ன்றது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம போய் நம்ம முத்து மீனாக்கு இந்த 10 லட்சத்தை கொடுத்தா ஒரு உதவியாக இருக்கும். நம்ம இங்கே கொஞ்ச நாள் மட்டும் இருப்போம். நம்ம கடனை 10 லட்சத்தை சம்பாரித்து கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்றாங்க. சரின்ட்டு ரவி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விறுவிறுன்னு கிளம்பி இங்கே மீனா வீட்டுக்கு வராரு. இங்கே விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்றாங்க. அப்போ கழித்து படிப்பெல்லாம் வருது அப்படின்னோடனையும், அவன் படிப்பை கெடுத்தது நீ தானே அப்படின்றாங்க. சொன்னோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா மீனா அவங்க அம்மா கோயில் போயிட்டு வராங்க. சாமி கும்பிட்டு வந்தேனே, இந்தாங்கண்ணே 90 கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கி பூசுகிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இந்த எதுக்கு ஏரியா ஃபுல்லாக சொல்லியாச்சு, இனி கோயில் பூசாரிட்ட வேறு இதை சொல்லணுமா? சொல்லிட்டு வந்துட்டிங்களா, அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கா அப்படின்றாங்க. அவங்க போய் சாமி கும்பிட்டு வராங்க நம்ம நல்லதுக்கு, அதையும் தப்பாக தான் பேசுவியா விஜயான்னு விஜயா வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரவி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. வீட்டுக்குள்ளே நுழையில உம்முன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதை முத்து புரிஞ்சுக்கிட்டு என்னடா ரவி ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்றாங்க. இல்லை, எங்கள் மாமனார் ஒரு 10 லட்சம் தரேன்றாரு, நம்ம கடனை அடைக்கிறதுக்கு உதவும்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ முத்தோட அப்பா சொல்கிறாரு, அவர் சும்மா எதையும் செய்கிறவர் கிடையாதே அப்படின்றாரு. ஆமாப்பா, அவர் வீட்டோட என்னை இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, வீட்டோட இருக்க சொல்லலை ரவி, உன்னை வீட்டோட மாப்பிள்ளையாவே வீட்டில் சும்மா இருன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு முடியாது, நீ என்ன சொன்ன? நான் அப்படிலாம் இருக்கேன்னு சொல்லுவேன் நான் முத்து அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் நீ இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மளுடைய அப்பாவோட வளர்ப்பு அப்படி, நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம் அப்படின்றாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், நான் கூட ரவி, நான் அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன் ரவி, அவர் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் கத்துறாங்க. கத்துனோனையும், இந்த நீ சுயநலமாக தான்றி இருக்க அப்படின்னு மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. நான் என்னத்த சுயநலமாக? ஆமாம், உன் பதவியை ராஜினாமா பண்ணால் நமக்கு தான் சிகில எடுத்துடுறேன்னு சொல்கிறாங்களே, நீ கேட்குறியாடி, உன் இஷ்டத்துக்கு தான்றி ஆர்டர் அப்படின்றாங்க. அப்போ விஜயோட வீட்டுக்கார் சொல்கிறாங்க, நீ பதவியெல்லாம் எடுக்க வேணாமான்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம்